நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, ஆவியானவர் அசைவாடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிளஸ் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு தடைபட்டிருக்கிற இன்னும் எல்லாரையும் அழைத்து கொண்டு வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்க்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் விசேஷத்து விதமாய் ஆசீர்வதித்து நீர் உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பெரிய காரியங்களை செய்யும் எங்களை தாழ்த்துகிறோம். உம்மை உயர்த்துவரும்படி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. நாளிலும் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர்
யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்திச் சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்திச் சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம், இன்னும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம், இன்னும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் எழுந்து நின்று ஆண்டவர் நம்மை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்ம மத்தியில் இருக்கிறார். நம்ம கைகளை தட்டி உற்சாகமாக நாம் பாடுவோம். கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் பார்த்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த நாளில் எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்குன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த புதிய கிருபையினால் எங்களை நிரப்பியிருக்கிறீங்களப்பா ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி வருகிறீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நம்ம சொல்லுவோம், யாரும் சும்மா இருக்க வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மத்தியில் நீர் உலாவுகிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கரத்தை பிடித்து நடத்துகிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்றைக்கோ மரித்து போயிருக்க வேண்டிய எங்களை ஆண்டவரே, அப்பா உம்முடைய ஜீவனை தந்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஜீவனோடு வைத்திருக்கிறீங்களா ஆண்டவரே, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, சிலுவையில் ஆண்டவரே, அப்பா என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக ஆண்டவரே அனைத்து பாடுகளையும் கஷ்டங்களையும் சகித்து கொண்டவரே, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எனக்காக சிந்தினவரே. அப்பா, அதை நினைத்து ஆண்டவரே நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோம், அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, என் தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே. அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கும்படிக்கு, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு, அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவரே நீர் எங்களை ஏற்படுத்தியிருக்கிறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துவதற்கு வந்திருக்கிறோம். அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் நீர் உலாவுகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அன்று ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் இன்று எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருத்தருடைய அருகிலும் நீர் இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் பலனும்
ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே அப்பா, உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை தெரிந்து கொண்டீங்களா ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உலகத்தில் எவ்வளோ படித்தவங்க ஆண்டவரே, ஞானமுள்ளவங்க, அறிவுள்ளவங்க இருக்கும் பொழுது ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத எங்களை ஆண்டவரே தேடி நீங்கள் வந்தீங்களா ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்டீங்களா ஆண்டவரே. மகனாக மகளாக எங்களை ஆண்டவரே அப்பா உமக்காக உலகத்திலிருந்து வேறு பிரித்து எடுத்தீங்களாப்பா ஆண்டவரே. அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோம், அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த அதிகாலை வேளையில் எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்களா ஆண்டவரே. அப்பா, அதிகாலை
அதிகாலையில் நீ தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள்னு சொன்னீங்களே அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை தேடும்படிக்கு ஆண்டவரே, உம்மை பார்க்கும்படிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் உலாவுகிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தவரே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு மன்னித்தவரே அப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உலாவுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனிதர்கள் மத்தியில் ஆண்டவரே உலாவுகிற ஆண்டவரே, வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பு தெய்வமே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த கனமான ஊழியத்திற்கு ஆண்டவரே எங்களை ஏற்படுத்தியிருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு இந்த இப்படிப்பட்ட உன்னதமான பணிக்கு ஆண்டவரே எங்களை தெரிந்தெடுத்தீங்களா அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை இன்னும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய கரத்தில் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. மீதியான வேலையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஓரின சேர்க்கையாளர்களை சட்டப்பூர்வமாக ஆதரித்துள்ள பெல்ஜியம் நாட்டிற்காக நாம் ஜெபிக்கலாம். பரலோக தேவனே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று எழுதியிருக்கிறதப்பா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே, உடைய ஊழியர்களாய் ஒருமனப்பட்டு இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா பெல்சியம் தேசத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அப்பா ஜனங்களும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அங்கே ஓரியனிய சேர்க்கையாளர்களை ஆண்டவரே சட்டப்பூர்வமாக ஆதரித்துள்ள அந்த தேசத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய பாவங்களை மன்னியுங்க ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் என்று அப்பா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பா நீங்கள் ஆண்டவரே உங்களுக்கு விடுதலை தரும்படிக்கு ஆண்டவரே அப்பா உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய கோபம் வராது இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நல்ல ஞானத்தை தருவீராக ஆண்டவரே. அப்பா இது பாவங்கிறத ஆண்டவரே அவங்க உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா தேவனுக்கு விரோதமான பாவங்கிறத அவங்க உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே தேசத்தில் ஒரு சேமத்தை தரும்படிக்கு அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படிக்கு அவங்களை விடுதலை தந்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். ஆப்கானிஸ்தானில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கிறிஸ்தவர்களுடைய விடுதலைக்காய் நாம் ஜெபிக்கலாம் ஆண்டவரே. ஆப்கானிஸ்தான் தேசத்தில் ஆண்டவரே சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஆண்டவரே எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உமக்காய் வைராக்கியமாக நின்னது நிமித்தம் ஆண்டவரே அப்பா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய விடுதலைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. அன்று பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஆண்டவரே சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு கர்த்தருடைய தூதன் ஆண்டவரே அப்பா சிறைச்சாலைக்குள்ள போய் பேதுருவை விடுதலையாக்கி கொண்டு வந்தது போல ஆண்டவரே ஒரு அதிசயத்தை அற்புதத்தை ஆண்டவரே ஆப்கானிஸ்தான் தேசத்தில் அப்பா சிறையில் இருக்கிற ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் மத்தியில் கர்த்தர் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மகிமையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீர் உயிருள்ள தேவன் என்பதை ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொள்ளட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி. தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். வடகிழக்கு மாநிலங்களில் திருச்சபைகளுக்கு விரோதமாக செயல்படும் சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் ரட்சிக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்கலாம். வடகிழக்கு மாநிலங்களில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற எல்லா சுவிசேஷ எதிர்ப்பாளர்களையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா எங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஜனங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுவிசேஷத்திற்கு ஆண்டவரே எதிராய் செயல்படக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி சபையை நாச
பிரயாசப்படுத்தி கொண்டிருந்த ஆண்டவரே சவுலை நீங்க சந்திச்சீங்களா ஆண்டவரே? அப்பா உம்முடைய சந்திப்புக்கு பின்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட ஆண்டவரே, அப்பா உம்முடைய சித்தத்தை நீங்க சொன்ன பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஆண்டவரே, ஊழியத்தை செய்கிற ஊழியனாய் மாறினாங்களாப்பா. அந்த அப்போஸ்தலனை பவுலை போல ஆண்டவரே யார் யாரெல்லாம் சுவிசேஷத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ அப்பா அவர்கள் எல்லாரும் உடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் மாறட்டும்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவர். இப்படிப்பட்ட எதிர்ப்பாளர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் ரட்சிக்கப்படும்படியாகவும் அவங்க ஊழியர்களாக எழும்பும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் மணிப்பூர் மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கே இடிக்கப்பட்டுள்ள திருச்சபைகள் ஆண்டவரே மீண்டும் கட்டி எழுப்பப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, மணிப்பூரில் ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே நடந்த எல்லா கலவரங்களையும் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், அந்த மக்களுக்கு கர்த்தர் நீங்க ஆண்டவரே நீதி செய்வீராக ஆண்டவரே. அப்பா இரக்கம் பாராட்டுவீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அங்கே இடிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே திருச்சபைகள் எல்லாம் மீண்டும் கட்டப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதுக்கான ஒத்தாசை செய்கிற நபர்களை கர்த்தர் எழுப்புங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, மீண்டுமாய் ஆண்டவரே எத்தனை திருச்சபைகள் இடிக்கப்பட்டதோ அதை காட்டிலும் அதிகமான திருச்சபைகள் ஆண்டவரே அப்பா அந்த நாட்களில் மீண்டும் அந்த இடத்துல உருவாக கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், கிராம மிஷனரி இயக்கத்துக்காக நம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நீங்க கொடுத்திருக்கிற எல்லா ஆண்டவரே கிளை அலுவலகங்களுக்காக நம்மை துதிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிளை அலுவலகங்களில் நடக்கக்கூடிய அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஊழியங்களையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதெல்லாம் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, தினமும் அனுதினமும் ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரே அலுவலகத்திற்கு வரவும் ஜெபிக்கவும் ஆண்டவரே ஸ்தோத்திரமும் ஆண்டவரே நீ உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதன் மூலமாய் நடக்கிற ஆண்டவரே கிராம ஊழியங்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறுவர் ஊழியங்களை ஆண்டவரே, வாலிபர் ஊழியங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறதுக்காய் நன்றி 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 ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தமிழ்நாடு முழுவதிலும் ஆண்டவரே ஒவ்வொரு தாலுகாவிலும் ஆண்டவரே மிஷனரி வீடு கட்டப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதற்கான இடத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி தருவீராக ஆண்டவரே. அதற்கு ஆண்டவரே கட்டுமான பணிகளுக்கான தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற நாட்களில் எல்லா தாலுகாவிலும் மிஷனரி வீடு கட்டப்பட ஆண்டவரே, அங்கிருந்து தொடர்ந்து ஆண்டவரே ஊழியர்கள் நடைபெற கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா 4500 சதுரடி பரப்பளவில் ஆண்டவரே எங்கள் கெத்செமனே வளாகத்தில் ஆண்டவரே மிஷனரிகள் தங்கும் ஆண்டவரே வளாகம் கட்டப்பட கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தங்கும் அறைகள் கட்டப்பட நீ உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கான அனுமதிகள் ஆண்டவரே துரிதமாய் கிடைக்க நீ உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்க செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரத்திலிருந்து ஒத்தாசி நீர் அனுப்பும்படிக்கு ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஒத்தாசி அனுப்புகிறதுக்காய் ஆண்டவரே அது அனுமதி கிடைத்து சீக்கிரம் கட்டப்பட்டு ஆண்டவரே பிரதிஷ்டை பண்ணப்பட கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் உதவி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பணித்தலங்களில் ஆண்டவரே வீட்டு ஜெப கூட்டங்கள் ஆண்டவரே அப்பா நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த நடைபெறுகிற எல்லா வீட்டு ஜெப கூட்டங்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எங்கள் பணித்தலங்களில் எங்களுடைய வீடுகளில் வந்து ஜெபிங்கள்னு கேட்டுக்கொண்ட ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே வீடுகளையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அங்க தொடர்ந்து ஆண்டவரே வீட்டு ஜெப கூட்டங்கள் நடைபெறவும் ஆண்டவரே அந்த வீட்டுக்கு தகப்பனே நீர் அற்புதங்களை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், அங்கிருந்து ஆண்டவரே அங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே எப்படி ஆண்டவரே கொர்நேலியு வீட்டுக்கு போய் ஆண்டவரே பேதுரு பிரசங்கித்த பொழுது ஆண்டவரே அங்கிருந்து எல்லாரையும் பரிசுத்த ஆவியை நிரப்பினாரோ அதே போல ஆண்டவரே ஊழியத்தின் மூலம் ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் வீட்டு ஜெப கூட்டங்கள் நடைபெறுகிறதோ அங்க பேசும் பொழுதே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுதே அங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியின் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை நாட்களில் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆகஸ்ட் 15 ஆண்டவரே திருச்சியில் நடைபெற இருக்கிற எழுப்புதல் வாலிபர் முகாமுக்காக நம்முடைய பாகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அதனுடைய ஆயத்த பணிகள் ஆண்டவரே இன்னும் துரிதமாய் நடைபெற கர்த்தர் நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆயத்த பணிகளில் உம்முடைய கரம் இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஒத்தாசை காணப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சுய பலத்தினால ஆண்டவரே ஒண்ணுமே முடியாது என்பதை உம்முடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீங்க சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று எழுதியிருக்கிறத. ஆமா ஆண்டவரே. அப்பா நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம்
ஆண்டவரே. அப்பா அந்த ஆயத்த வேலைகளில் தேவக்கரம் இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய வேலைகள்லாம் துரிதமாய் செய்யப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதையும் காலம் தாழ்த்தாம ஆண்டவரே அப்பா இருக்கிற நாட்களில் ஆண்டவரே நாங்கள் சரியாய் நாங்கள் செய்து முடிக்க எல்லா ஆயத்த பணிகளையும் செய்து முடிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருச்சி வாலிபர் முகாமுக்கு ஆண்டவரே வாலிபர்களை அழைத்து வரும் வாகனங்களுக்கான பண தேவைகள் சந்திக்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த எழுப்புதல் வாலிபர் முகாமுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு கிராமங்களில் இருந்தும் ஆண்டவரே வாலிபர்களை வேன் பிடித்து அழைத்து கொண்டு வருவார்கள் ஆண்டவரே. அப்பா அந்த வேனுக்கான பண தேவைகளை கர்த்தர் நீங்க சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வானமும் பூமியும் ஆண்டவரே அதில் உள்ள ஆண்டவரே அப்பா குடிகளும் ஆண்டவரே அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பண தேவைகளை கர்த்தர் நீங்க சந்திக்கும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே இந்த முகாமுக்கு பின்பாக ஆண்டவரே 50,000 கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி ஆண்டவரே வைத்திருக்கிற இலக்கை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் இந்தியா முழுவதிலும் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா ஒரு 50,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதற்கான ஆண்டவரே கைப்பிரதிகள் அதற்கான ஆண்டவரே சுவிசேஷ புஸ்தகங்கள் ஆண்டவரே புதிய ஏற்பாடு ஆண்டவரே பைபிள் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே ஒழுங்கு செய்து தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதற்கான தேவைகளையும் கர்த்தர் ஆண்டவரே சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதற்காக ஜெபிக்கிறவங்களை ஆண்டவரே அப்பா உடன் ஆண்டவரே இணைந்து ஊழியத்துக்கு வருகிறவர்களை வாலண்டியர்ஸை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவிசேஷ பாரம் உள்ளவர்களை கர்த்தர் எங்களோடு கூட இணைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தர் நீங்க உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே 7,000 மிஷனரிகள் அவங்களை கொண்டு 1,00,000 கிராமங்கள் என்ற இலக்கை அடைய கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வருஷத்துல ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அந்த 1000 மிஷனரிகளும் ஆண்டவரே கிடைக்க நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா 15 ஆண்டவரே அப்பா புதிய பணித்தலங்கள் ஆரம்பிக்கப்படவும் ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்தில் உள்ள எல்லா கிராமங்களும் இயேசுவுக்கு சொந்தமாகும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் நீர் வாய்க்க செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவரே ஆமென்றும் ஆமென் என்றும் பதிலை தந்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கரத்துல தாழ்த்தி எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக தேவனே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் மை துதிக்கவும் மை ஆராதிக்கவும் ஆண்டவரே ஜெபிக்கவும் நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைக்காய் நம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அப்பா நம்முடைய வார்த்தையினால் நாங்கள் பிழைக்கும்படிக்கு நீர் எங்களோடு கூட பேசும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறதே. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் அப்பா நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மீண்டுமாய் வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா கொஞ்சத்தில் உண்மை. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:9. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மளை அழைத்திருக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடியால் நம்மளும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுவும் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த அப்படின்னா அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரத்தில் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது வந்து ரொம்ப கடினமான காரியம் இல்லை. இதை இவ்வளோ பெரிய காரியங்களை செய்யணும், இந்த கடினமான காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி இல்லை. ஒரு சின்ன சின்ன விஷயத்தை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறார். ஒரு கடுகளவு விசுவாசம் உன்னிடத்துல இருந்துச்சு அப்படின்னா மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழு அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணுமா? விழுமா. அது மாதிரி கடுகளவு விசுவாசத்தை எதிர்பார்க்குறார். அதுபோல் கொஞ்சத்தில் உண்மை. நமக்கு அநேக பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். அந்த ஊழியத்தில் நான் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் வந்து நம்மளை அழைத்திருக்கிறார். நம்மளை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13 எழுதியிருக்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மறுபடியும் 1 தெசலோனிக்கர் 5:24 பார்த்தீங்க அப்படின்னா உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை குறித்து இந்த ஒரு கேரக்டரை குறித்து திரும்ப எழுதப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் உண்மையாக இருந்தாங்களோ அவங்கள எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆசீர்வதித்திருக்கிறாரு. அவங்கள எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் உயர்த்தியிருக்கிறார். ஹல்லேலூயா.
நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் இன்றைக்கும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தானியேல் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அல்லேலூயா. அங்கே தானியேல் அங்கே உண்மை உள்ளவனாக இருந்தபடியினால் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. அவன் உண்மையாக இருக்கிறான். ஆனால் உண்மையாக இருந்த போதிலும் அவனை தேடி என்ன வருது அப்படின்னா ஒரு பிரச்சனை வருது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுத்து நம்ம உண்மையாக வாழணும், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது, நம்ம ஊழியத்தை செய்யும் பொழுது நம்ம தேடி என்னென்னா பிரச்சனை வரும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுதும் யோசேப்பு பாவத்தை தேடி போகல, பாவம் என்ன பண்ணுன்னா அவனை தேடி வருகிறது. ஏன் அப்படின்னா அவன் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறான். அவங்க அந்த போத்திபார் வீட்லேயே என்ன பண்ணுறான் அப்படின்னா உண்மையாக இருக்கிறான். போத்திபாருக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா உண்மையாக இருக்கிறான். அப்படி அவன் உண்மையாக இருந்த போதிலும் அவனை தேடி என்ன வருது? பாவம் வருது. இதே மாதிரி இந்த நாளிலும் நம்ம உண்மையாக இருக்கணும், நம்ம உண்மையாக ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுத்து நம்ம அதில் ஓடும் பொழுது நம்மளை தேடி பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கஷ்டம் வரும், கவலை வரும். அந்த இதுலேயும் நம்ம உண்மையாக இருக்கிறோமா, நம்முடைய பேச்சில், நம்மளுடைய சிந்தையில், நம்மளுடைய செயல்களில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்ப்பார். அதுலேயும் நம்ம உண்மையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளே ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். தானியேலுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவன் உண்மையாக இருக்கிறான். அவனை என்ன பண்ணுறாங்கன்னா குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க நினச்சபடி பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா சிங்கக்கபியில் போடுறாங்க. அங்கேயும் என்ன பண்ணுறான் அப்படின்னா உண்மையாக இருக்கிறான். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேசத்தில் ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார். அல்லேலூயா. நம்ம உண்மையாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு போனேன். அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு 9,000 சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது அங்கே என்ன பண்ணுவோன்னா எனக்கு 6 மணி நேரம் தான் டியூட்டி. கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் அந்த ஃபார்மசியில் ஒர்க் பண்ணோம். ஒரு 9 ஃபார்மசிஸ்ட்டு, மீதி அட்டெண்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோன்னா இருப்பாங்க. அப்போது எங்கள் மேனேஜர் சார் என்ன பண்ணுவார்னா ஆஃபீஸில் இருப்பார். திடீர்னு அவருக்கு ஏதாவது மீட்டிங் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க லீடர்ஸ் அந்த மீட்டிங்காக என்ன பண்ணுவாங்கன்னா கிளம்பி போவாங்க. அப்போது நான் அந்த சமயத்தில் வேலை செஞ்சிட்ருக்கேன். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போது என்னையும் கூப்பிடுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட நேரமே கொஞ்சம் நேரம் தான், ஒரு 6 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண போகிறோம், அதுலேயே நம்ம வேலை செய்யாமல் இப்படி உட்காந்தா நல்லா இருக்காதில்ல அப்படின்னு சொல்லுவேன். அவங்க என்னை திட்டுவாங்க, இந்த மாதிரி பொழைக்க தெரியாத ஆளாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னா, பேஷண்ட் யாரும் வரல அப்படின்னு என்ன பண்ணுவேன்னா, அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும், அந்த ரொம்ப ஒயர்லாம் நிறையா அந்த கம்ப்யூட்டர் பக்கத்தில் போகும், அங்கே இருக்கிற அந்த பகுதியில் என்ன பண்ணுவேன்னா க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்புறம் டேப்லெட் கட் பண்ண டேப்லெட்லாம் அங்கே நிறைய கிடக்கும். அதெல்லாம் எடுத்து அந்தந்த ரேக்கில் என்ன பண்ணுவேன்னா அந்தந்த மெடிசன் பாக்ஸில் என்ன பண்ணுவேன் போடுறது. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை என்ன பண்ணுவேன்னா செஞ்சிட்டு இருந்தேன். அப்போது செஞ்சிட்டு இருந்த சமயத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு நாள் NABH அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஸ்பெக்ஷனுக்காக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. நியூஸ் வந்தோடனையும் எங்கள் ஹாஸ்பிட்டல் 1500 பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல். இதில் OP ஃபார்மசி மட்டும் தான் இருக்குது. இப்போ IP ஃபார்மசி இல்லை அப்படின்னோடனையும் அது உடனே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேனேஜர் சார்கிட்ட சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் சொன்ன உடனேயும் அது உடனே சரின்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. அது ஆரம்பித்து அதுக்கான மெடிசன் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா அது ஆர்டர் போடுறாரு. அது இன்வாய்ஸ் என்ன பண்ணணும்னா அதில் சிஸ்டத்தில் ஏற்றணும். இந்த காரியம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது எங்கள் சார் என்ன பண்ணுறாருன்னா கிளம்பி அவங்களுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கோயம்புத்தூர் கிளம்பி போயிட்டார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி சிவா நீ ஃபுல்லாக நீ பார்த்துக்கா, இது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி என்னென்னா இந்த 3 நாளில் முடிக்கணும், எனக்கு எப்படியாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறாரு. ரெண்டு பேரை எனக்கு ஹெல்ப்பு கொடுத்தாங்க. அவங்கள வச்சு என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக ஒர்க் வாங்குறேன். முடிச்சுட்டு என்னுடைய நேரம் போகும், எப்படியாவது நம்மகிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க, சீக்கிரம் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டே நைட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒர்க் பண்ணுறேன். சரியாக தூங்காமல் டீ மட்டும் குடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு முடிச்சாகணும் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அடுத்து அந்த 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 நாட்கள் வந்துருச்சு. அப்போ வரும்பொழுது அன்றைக்கி என்னால் வர முடியல, ரொம்ப டயர்டாகி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் வீட்டுக்கு போயிட்டேன். அப்போது இந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்துட்டாங்க. எல்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு IP ஃபார்மசிலாம் பார்க்குறாங்க, நீட்டாக இருக்குது. உடனே அங்கே மேனேஜர் சார்கிட்ட கேட்குறாங்க, இந்த ஃபார்மசிக்கு யார் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அப்போ மேனேஜ்மெண்ட்டில் உடனே பேசிவிட்டு அந்த மாதிரி அவங்க இன்றைக்கி இன்சார்ஜாக இருக்கிறவங்க வரல, வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த் அவங்களுக்கு இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனையும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன பிறகு அடுத்து நான் கிளம்பி வரும்பொழுது அடுத்து டியூட்டிக்கு வரும்பொழுது சொல்கிறாங்க, டியூட்டி உனக்கு மேலே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் உடனே அவங்க சொல்கிறாங்க, சார் என்ன மேலே என்ன டியூட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, மேலே இருக்க ஃபார்மசிக்கு நீ தான் இன்சார்ஜ் அப்படிங்கிறாங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ அவங்க சொன்னாங்க என்னென்னா, இப்போ இவ்வளோ ஒர்க்கு இப்போ எல்லா இன்வாய்ஸ் வச்சது, மெடிசன் எங்கே இருக்குது, என்ன டீட்டெயில் எல்லாமே உனக்கு தான் தெரியும். ஒன்று. ரெண்டாவது, மேனேஜ்மெண்ட்டில் ஏன் ஒன்றை போட்டாங்க, இங்கே நிறைய வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஒர்க் பண்ணாங்க. இப்போ 9 வருஷமாக 10 வருஷமாக ஒர்க் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு கொடுக்காம உனக்கு கொடுத்தாங்க
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே நீ அந்த ஒர்க்கு நேரத்தில் சின்ன சின்ன விஷயத்துலேயே நீ உண்மையாக இருந்த, அதை என்ன பண்ணாங்கன்னா கேமராவில் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அது உனக்கு தெரியல. அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாங்கிறத என்ன பண்ணாங்கன்னா வாட்ச் பண்ணிட்டே இருந்தபோது நீ சரியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உனக்கு இந்த போஸ்டிங் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி 9,000 சம்பளத்துலேருந்து 3ஆவது மாதமே என்னுடைய சேலரி 22,500 ஆண்டவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அப்போது சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா பெரிய காரியத்தை செய்கிறார் அப்படிங்கிறத அந்த நாட்கள் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த வசனத்தை முழுமையாக என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணேன்னா அனுபவித்தேன். இப்போ நல்லா போயிட்டுருக்கு, வேலை நல்லா போயிட்டுருக்கிற சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆகிடுச்சு. அப்போது அந்த சமயத்தில் அதுக்கு நடுவில் என்ன ஆகிடுச்சுன்னா அங்கே நிறையா ஆட்கள் தேவைப்பட்டுச்சு. அப்போது அதனால் என் கூட படித்தவங்களை என்ன பண்ணுறேன்னா அங்கே நிறைய வேலைக்காக என்ன பண்ணுறேன்னா ஆண்டவருடைய கிருபையில் அங்கே எடுக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. இப்போது ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கடைசி ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறது வழக்கம். அப்போ அப்படி ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது ஒரு முறை குட் ஃப்ரைடே, சாட்டர்டே, ஈஸ்டர் சண்டே வருது. அந்த சமயத்தில் நான் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு சண்டே முடிச்சுட்டு அப்போ தான் சாப்பிட்ணும். அன்றைக்கி சண்டே வந்து எனக்கு நைட் டியூட்டியாக இருக்குது. அப்போ எங்கள் கூட இருக்கிற பசங்கள்லாம் வந்து சேர்ந்து இவனை எப்படியாவது ஃபஸ்ட் ஷிஃப்ட் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா பிளான் பண்ணுறாங்க. அப்போ நான் வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ நாளைக்கு காலையில் ஃபஸ்ட் ஷிஃப்ட் வந்துடுறா, நான் நைட் ஷிஃப்ட் வரேன்னு சொல்லி என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க. இல்லை முடியவே முடியாது, நீங்கள் தலைகெல்லாம் நின்னாலும் நாளைக்கு வரமாட்டேன், நாளைக்கு நைட் ஷிஃப்ட் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சொன்ன பிறகு அவங்க என்ன பண்ணேன்னா அவங்க சார்கிட்ட போய் மேனேஜர் சார்கிட்ட சொல்லி, சார் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி, இந்த மாதிரி சிவாவை காலையில் ஃபஸ்ட் ஷிஃப்ட் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே சரி நான் சொன்னதாக போய் சொல்லிடு, நீ சொல்லிவிட்டு நீங்கள் டியூட்டி மாற்றிக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு. மறுபடியும் வந்து சார் சொன்னாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொன்ன பிறகு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். மறுபடியும் எங்கள் மேனேஜர் சாரே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி தம்பி நாளைக்கு காலையில் ஃபஸ்ட் ஷிஃப்ட் நீ வந்துடு தம்பி அப்படிங்கிறாங்க. இல்லை சார் இந்த மாதிரி எனக்கு நாளைக்கு ப்ரேயர் இருக்குது போகணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை தம்பி நாளைக்கு நீ வேலைக்கு வந்தாவா, இல்லை அப்படின்னா நீ வேலைக்கு வராத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு நல்ல ஒரு சேலரி, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. அப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல. வீட்டுக்கு போய் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த மாதிரி சொல்கிறாங்களே சப்பா என்ன செய்கிறதுன்னு தெரில. இப்போது உங்களுக்காக நான் இப்போ அங்கே ப்ரேயருக்கு நான் போனேன் அப்படின்னா எனக்கு வேலை போயிடும், இப்போ வேலை வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் பொழுது அப்போது எனக்கு தோணுது என்னென்னா ஒரு வார்த்தை நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவரே நான் உங்களுக்காக நிற்கிறேன் ஆண்டவரே, இந்த வேலை போச்சு அப்படின்னா இந்த வேலை மாதிரி 100 வேலையை உருவாக்கி எனக்கு தர்றதுக்கு நீங்கள் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். ஆனால் இந்த வேலைக்காக நான் உங்களை விட்டுட்டேன் அப்படின்னா உங்களை போல் ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் எங்கேயுமே என்னால் கண்டுபிடிக்க முடியாது, எனக்கு நீங்கள் தான் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா ப்ரேயருக்கு போயிட்டேன். ப்ரேயருக்கு போயிட்டு மறுபடியும் வரேன். வந்த பிறகு நைட் டியூட்டிக்கு ஆள் இல்லை, பசங்க கூப்பிட்றாங்க, சரின்னு சொல்லி நைட் டியூட்டி பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் எங்கள் மேனேஜர் சார் வராரு. வந்து தம்பி நீ எதுக்கு டியூட்டிக்கு வந்த, யார் ஒன்று வர சொன்னா, நீ யாருன்னே தெரியாது, கிளம்பி போ அப்படின்ட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் சேலரி தரணும். அப்புறம் உடனே எதுவுமே வருத்தப்படல, ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே இந்த வேலையை கொடுத்தது நீங்கள் ஆண்டவரே, அதனால் எனக்கு சேலரி இதெல்லாம் தரல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நீங்கள் என் கூட இருக்கிறீங்க போதும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் கிளம்பி வந்துட்டேன். பின்னாட்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நாள் கழித்து அங்கே பெங்களூர் பட்டணத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் இதை விட ஒர்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் இதை விட அதிகமான சேலரியில் ரெகுலராக நைட் டியூட்டி மாதிரி பார்க்குற மாதிரி எனக்கு கிடச்சி, அந்த நாட்களில் தான் காலையில் பைபிள் காலேஜும் படிச்சுட்டு ஊழியமும் செஞ்சுட்டு வேலையும் பார்க்குறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாங்கன்னா கிருபை செஞ்சாங்க. ஹல்லேலூயா. இப்படி நின்னது நிமித்தம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சின்ன சின்ன விஷயத்துலையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா பார்க்குறாரு. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது இல்லை இந்த வேலைக்காக என்னை விட்டுருவானா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்தாங்க. அந்த இடத்துலையும் அப்படி நின்னது நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா இன்னும் என்ன பண்ணார், ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்போ பெங்களூர் பட்டணத்துக்கு இப்போது போயிருந்தோம். இப்போ ஒரு வீட்டு ப்ரேயரு டேவிட் அண்ணன் வந்திருந்தாங்க. அந்த ஒரு வீட்டு ப்ரேயர் நடந்த பிறகு அப்புறம் அந்த அம்மா வந்து ஒரு சாட்சி சொன்னாங்க. என்ன ஒரு சாட்சி அப்படின்னா நமக்கு வந்து சர்ச்சு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 சர்ச்சு கட்டுறதுக்கு அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அந்த அம்மா ஒரு சாட்சி சொன்னாங்க. என்னென்னா அவங்களுடைய மகனை குறித்து ஒரு சாட்சி. அமெரிக்க தேசத்தில் அவங்க நல்லா ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க, நல்லா வேலை போயிட்டுருக்கு. அவங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிவாக ஒரு ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க. திடீர்னு அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலையை ரிசைன் பண்ணி அவங்க புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கிளம்பி என்ன பண்ணிட்டாருன்னா போயிட்டார். போன உடனேயும் இவங்க இந்த அண்ணன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா வேலை செய்கிறாங்க. அந்த அம்மா சொன்ன ஒரு சாட்சி, அவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்தில் என்ன பண்ணுவாங்க, வேலையில் உண்மையாக இருப்பார், அவங்க என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை அவர் செஞ்சு முடிச்சிருவார் அப்படின்னு சொல்லி அந்த சொன்னாங்க. அதே மாதிரி பைபிள் வாசிக்கிறதுல ஜெபம் பண்ணுறதுல எல்லாத்துலேயும் ரொம்ப கருத்தாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அப்படி அந்த அண்ணன் நல்லா வேலை செஞ்சிட்ருக்காங்க. வேலை செஞ்சிட்ருக்கும் பொழுது அவங்களுடைய ஒரு கொஞ்சம் மாதம் கழித்து அவங்களுடைய விசா முடிகிற டைம் வருது.
விசா முடிய வரும்பொழுது அந்த ஆஃபீஸில் அவங்க ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் கேட்குறாங்க, ஐயா சார் இந்த மாதிரி எனக்கு விசா முடியுது, எனக்கு விசா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, இல்லை எங்களுடைய கம்பெனியில் இந்த வேலைக்கான ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, அதனால் நீங்கள் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உங்களுக்கு வேறு வழி இல்லை, நிறைய இடத்துல பார்க்குறாங்க, எதுவுமே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை. அப்போது உடனே என்ன ஆகுனா அங்கேருந்து அமெரிக்க தேசத்துலேருந்து கிளம்பி அவங்க என்னென்னா இந்தியாவுக்கு வரணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஆண்டோடத்தில் ஜெபம் பண்ணுறாங்க, அவங்களுடைய அம்மா இடத்துல சொல்லி இங்கே பெங்களூரில் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, நீ ஆண்டவர் வந்து உண்மையாக ஆராதிக்கிற, நீ உண்மையாக இருக்கிற, அதனால் அந்த ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர், அங்கே வந்து உன்னுடைய உண்மைக்கு தக்கதான வேலை என்ன பண்ணுவார்னா தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. சொன்ன பிறகு அடுத்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு கால் வருது. யாருன்னா அவங்க கூட ஒர்க் பண்ண அந்த ஆஃபீஸர் வெளியே போய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக போனாங்களே, அவங்க கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது இவங்களுடைய சூழ்நிலையை சொல்கிறாங்க. சொன்ன உடனேயும் சரி அப்படியா சரின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புகிறேன், இந்த இடத்துக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அவங்க ஆரம்பிச்சிருக்க அந்த கம்பெனிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாரம் கழித்து மறுபடி போகிறாரு. போகும்பொழுது அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. உடனே அவர் செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போது ஒர்க்கு நல்லா போகும்போது அப்போது விசாவை என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டில் சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ண பிறகு அப்போது அவங்க கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி நீங்கள் அன்றைக்கி கொடுக்கல, இந்த மாதிரி வேலைக்கு எனக்கு எடுக்கலை அப்படின்னா நேரம் என்னுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல, என்னுடைய குடும்ப சூழ்நிலையை நினச்சி பார்க்குறதுக்கு என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் பொழுது அப்போ அவர் சொன்ன ஒரு சாட்சி, அந்த ஆஃபீஸர் அந்த அண்ணனை குறித்து சொன்ன ஒரு சாட்சி என்ன அப்படின்னா, நீ அங்கே ஒர்க் பண்ணும்பொழுது நீ அந்த வேலையில் சின்ன சின்ன விஷயத்துலேயும் உண்மையாக இருப்ப, அதை நான் பார்த்துருக்குறேன், கூட இருந்து பார்த்துருக்குறேன். நீ உன்னுடைய கடவுளுக்கும் நீ துரோகம் பண்ணதில்லை, தப்பு பண்ணதில்லை, அங்கே இருக்கிற ஆஃபீஸருக்கும் சரி எனக்கும் சரி அங்கே வேலை செய்கிற யாருக்குமே நீ ஒரு சின்ன தப்பு கூட பண்ணலை. நீ வந்து உண்மையாக இருந்த, ஆண்டவருக்கு முன்னாடி பயபக்தியாக இருந்த, அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்படிப்பட்ட மனுஷங்கள்லாம், இப்படிப்பட்ட உண்மை உள்ளவங்க, இப்படி கர்த்தருக்கு பயப்படுறவங்க இந்த தேசத்துக்கு வேணும். அதனால தான் உனக்காகவே இந்த ஜாபை நான் உருவாக்கி உன்னை நான் இன்டர்வியூ கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது அந்த உண்மை இருந்துச்சு அப்படின்னா நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் அளவில்லாமல் என்ன பண்ணுவார்னா ஆசீர்வதிப்பார். இதே தான் தானியேலுடைய வாழ்க்கையிலையும் சரி, அவன் சின்ன சின்ன விஷயத்துலையும் என்ன பண்ணுறான் அப்படின்னா உண்மையாக இருக்கிறான். அவங்க ராஜாவுக்கு முன்பாகவும் சரி, ஆண்டவருக்கு முன்பாகவும் சரி, அவங்க உண்மையாக இருக்கிறத ஆண்டவர் பார்க்குறாரு. அப்படி பார்த்த நிமித்தம் அந்த பிரச்சனை வரும்பொழுதும் சரி, எந்த காரியத்திலும் என்ன பண்ணல, முறுமுறுக்கலை. அதெல்லாம் தேசத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆண்டவர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது மோசேயை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு எடுத்து வாசிக்கலாம். என்னாகும் 12:7, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி மோசேயை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்குறார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் வந்து நமக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார், நம்ம ஊழியர்களாக இருக்கிறோம். இப்போ நம்ம ஆகஸ்ட் 15 எழுப்புதல் வாலிபர் முகாம் இருக்குது. இந்த முகாமுக்காக ஒரு சில பகுதியில் நம்ம தங்கியிருந்து ஒரு சில பகுதிகளுக்கு நம்ம போய் நம்ம ஊழியம் செய்கிறோம். நம்மளுக்கு ஒரு சில பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த பகுதியில் நம்ம எப்படி நம்ம ஊழியம் செய்கிறோம், எப்படி நம்ம வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அங்கே மோசேயை குறித்து ஆண்டவர் சொன்ன சாட்சியை நம்மளை குறித்து ஆண்டவர் சொல்லுவாரா? என் வீட்டில் எங்கும் இவன் உண்மை உள்ளவன், இவள் உண்மை உள்ளவள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை குறித்து சாட்சி சொல்வாரா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். மோசே வந்து அவங்க 40 வருஷம் முதலாவது அரண்மனையில் இருக்காங்க, அடுத்து அவங்க மாமாவுடைய வீட்டில் இருக்கிறாங்க. மறுபடியும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா கூட்டிகிட்டு வராரு. ஜனங்களை கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களுக்கு மேலாக அங்கே இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணுறாருன்னா வழி நடத்துகிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் சரி, ஆண்டவர் என்னென்ன காரியங்களை சொல்கிறாரோ அந்த காரியங்களை எல்லாத்தையும் அப்படியே மோசே செய்து முடித்தான் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. அப்போது அவர் என்னென்ன காரியங்கள் சொல்கிறாரோ அந்த காரியங்கள்லாம் செய்து முடித்தது நிமித்தமாக ஆண்டவர் சொல்கிறாரு, என் வீட்டில் எங்கும் எனது உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி. அப்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில் நம்ம வீட்டிலே ஆகட்டும், நம்ம கேம்பஸ்லேயே ஆகட்டும், இல்லை நம்ம போய் வெளியில் நம்ம பணித்தளத்திலே ஆகட்டும், நம்ம போய் பணித்தளத்தில் நம்ம தங்கியிருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா, இவங்க வந்து ரொம்ப உண்மை உள்ளவங்க, இவங்க சரியாக இருக்கிறாங்க, எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஹவுஸ் ஓனர் வந்து நம்மளை குறித்து சாட்சி சொல்லுவாரா? நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மளை குறித்து சாட்சி சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 12:22 வாசிக்கலாம். உண்மையாக நடக்கிறவங்க தான் கர்த்தருக்கு பிரியமா. ஹல்லேலூயா. பொய் உதடுகள் வந்து கர்த்தருக்கு அருவருப்பு. ஹல்லேலூயா.
அப்போது நம்ம வந்து பொய் பேசுகிற காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசுகிறது, புரணி பேசுகிற காரியங்கள் அப்படி நம்மகிட்ட இராதபடிக்கு உண்மையாக நம்ம பேசணும். ஆண்டவரே, இந்த காரியங்கள் ஆண்டவரே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நான் பேசுகிற காரியங்களை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நான் செய்கிற காரியங்களை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற அந்த மனநிலையோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் என்ன பண்ணணும், நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இப்போ உண்மை உள்ளவர்களாக இருக்கிறது தான் அவருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உண்மையாக இருக்கணும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் டைம் கிடைக்குதா, அந்த 1 மணி நேரத்தை ஆண்டவருக்காக நம்ம எப்படி செலவிடலாம், நம்ம வேதத்தை வாசிக்கலாம், அதில் தியானிக்கலாம், நம்ம ஜெபிக்கலாம் அப்படிங்கிற காரியத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிந்திக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொபைல் எடுத்து வீணான ஷார்ட்ஸ், இந்த மாதிரி யூடியூப் காரியங்கள், வீடியோக்கள் இந்த மாதிரி பார்க்குறத தவிர்த்துட்டு நம்ம ஆண்டவருடைய காரியங்களை நம்ம செய்ய நம்ம ட்ரை பண்ணும் பொழுது ஆண்டவர் அதை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அதற்கேற்ற பலனை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் அவர் என்ன பண்ணுவார், அவர் கொடுக்கறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:12. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் வந்து நம்மளை ரொம்ப நம்புகிறார். ஹல்லேலூயா. இவங்கக்கிட்ட, இந்த ஊழியர்கிட்ட இந்த காரியத்தை கொடுத்தா இவங்க சரியாக செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை நம்பி ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா நம்மளுக்கு பொறுப்புகளை கொடுக்குறார். நம்மளை நம்பி இந்த ஊழியத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறார், நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போது உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நம்மளை ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படி நம்மளை ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட உண்மையாக இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிற நம்ம வந்து உண்மை இல்லாதவர்களாக நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை குறித்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் துக்கப்படுகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 22:24 நம் மன உண்மையாக இருந்து அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போது மன உண்மையாக என்ன பண்ணுறான்னா ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறான். அப்படி இருக்கிறது நிமித்தம் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார், தாவீதை என்ன பண்ணுறார் அங்கே உயர்த்துகிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் 2 ராஜாக்கள் 23 நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே எசேக்கியா ராஜா வந்து ஜெபம் பண்ணும்போது சொல்கிறார், ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் எங்கே என்ன பண்ணேன், உண்மை உள்ளவனாக இருந்ததை நினைத்தரலும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார், ஜெபம் பண்ணுறார். அப்படி ஜெபம் பண்ணது நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஒரு 15 வருஷத்தை என்ன பண்ணுறார், கூட்டி கொடுக்குறார். ஹல்லேலூயா. அப்போது நம்ம ஆண்டவரத்தில் போய் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா, ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை, ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை, கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நான் எல்லாத்துலேயும் சரியாக இருந்தேன் ஆண்டவரே, அப்பா இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்கு, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரத்தில் கேட்க முடியுமா, நான் எல்லா இடத்துலையும் உண்மையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் நம்ம சொல்ல முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம வந்து நிறைய நேரத்தில் நம்ம உண்மையாக இருக்கிறோம், சரி நம்மகிட்ட விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லி, ஆனால் ஆண்டவர் முன்னாடி சொன்ன மாதிரி கடுகளவு விசுவாசம் இருந்தாலே இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழு அப்படின்னு சொன்னால் விழுந்துருமா. அப்போது விழலை அப்படின்னா அந்த கடுகளவு விசுவாசம் நம்ம இடத்துல இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருந்தோம் அப்படின்னா அநேகத்தின் மேலே அதிகாரியை வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது இன்னும் நம்ம வந்து அடுத்த பொசிஷனுக்கு போகல, அடுத்த லெவலுக்கு போகல, இன்னும் நம்ம அப்கிரேட் ஆகலை, அப்டேட் ஆகலை அப்படின்னா நம்ம அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறோமா அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாட்களில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் சரி நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரத்தில் நம்ம ஜெபம் பண்ணணும். நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது தீமோத்தேயுவை குறித்து, எப்பாப்பிராவை குறித்து, தீகை குறித்து, ஓனேசிமு குறித்து கர்த்தருக்கு உண்மையுள்ள ஊழியக்காரன்னு சொல்லி அதில் திரும்ப திரும்ப என்ன பண்ணியிருக்குன்னா எழுதப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. அப்படி நம்மளை குறித்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சாட்சி சொல்லுகிறவர்களாய் இருப்பாரா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்தில் சொல்லணும், ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்கணும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தை நான் உண்மையாக நான் என்ன பண்ணணும், செலவு செய்யணும், ஆண்டவரே நான் பேசுகிற காரியத்தில் நான் உண்மையாக பேசணும், ஆண்டவரே நான் செய்கிற காரியத்தை, நான் சிந்திக்கிற காரியத்தில் நான் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் உண்மையாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், உதவி செய்வார். பிலிப்பியரில் எழுதியிருக்கும் பொழுது உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எழுதி இவைகளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மையான காரியத்தை, உண்மையான செயல்களை நம்ம செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் நம்ம முயற்சி செய்யும் பொழுது, உண்மையாக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு உண்மையாக இருக்கிறதுக்கு உதவி செய்வார். அது இல்லாமல் அந்த உண்மையை பார்த்து ஆண்டவர் நிச்சயம் என்ன பண்ணுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசி நம்ம முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமென். ஹல்லேலூயா. நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா.
எவ்வளோ பாடுகள் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், நம்மளை குறித்து மற்றவங்க நமக்கு விரோதமாய் பேசினாலும், நமக்கு விரோதமாய் செஞ்சாலும், அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலையப்படாதீங்க. ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறதுல மாத்திரம் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிங்க, அதை மாத்திரம் அவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில் நம்ம உண்மையாக இருந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன பண்ணுவார், மரண பரியந்த நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளிடத்தில் இந்த நாளில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கொஞ்சத்தில் உண்மை. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மளை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறது நிமித்தம் நம்மளும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ஊழியர்களாக இருக்கிறோம், நம்மளும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அதே மாதிரி ஆண்டவர் மோசேயை குறித்து சாட்சி சொன்னார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட சாட்சி நம்மளை குறித்து ஆண்டவர் சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜெபத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறவங்களாய் நம்ம இருக்கணும். அதே மாதிரி யார் யாரெல்லாம் உண்மை உள்ளவர்களாய், தானியேலை பார்க்குறோம், யோசேப்பை பார்க்குறோம், தாவீதை பார்க்குறோம். அப்போ யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த தேசத்தில் அவங்க அதிபதிகளாய் ஆண்டவர் என்ன பண்ணார், அதிகாரிகளாய் அவங்களை உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே ஆண்டவர் இன்றைக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் உயிர் உள்ளவராக இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு முன்பாக நம்ம உண்மையாக நடப்போம் அப்படின்னா நிச்சயம் அவங்கள ஆசீர்வதித்த தேவன், அவங்கள உயர்த்தின தேவன் இன்றைக்கு நம்மளையும் உயர்த்துவார் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்ம எழுந்து நின்று நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே அதிகாலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும், ஆண்டவரே ஜெபிக்கவும், உம்முடைய வார்த்தையை கேட்கவும் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. ஆண்டவரே, அதற்காக நன்றி. ஆண்டவரே அப்பா, நீங்கள் எங்களிடத்தில் எதிர்பார்க்குற ஆண்டவரே அப்பா அந்த உண்மை ஆண்டவர் எங்களிடத்தில் இல்லையப்பா. அநேக நேரங்களில் பொய் சொல்லிடுறோம் ஆண்டவரே, அநேக நேரங்களில் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் ஆண்டவரே அசதியாக இருந்துடுறோம். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே அநேக நேரங்களில் ஆண்டவரே எங்களுடைய நேரத்தை ஆண்டவரே வீணாய் நாங்கள் செலவழித்தது உண்டப்பா. அப்பா, மொபைலுக்கு நாங்கள் கொடுத்தது உண்மை ஆண்டவரே. அப்பா, நீங்கள் அதை பார்த்து எங்களை குறித்து ஆண்டவரே எங்களை பார்த்து நீங்கள் வேதனைப்பட்ட துக்கப்பட்ட நாட்கள் அதிகம் ஆண்டவரே. அப்பா, அப்படி இராதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தை நாங்கள் சரியாக செய்ய, உண்மையாக நாங்கள் பயன்படுத்த, உமக்காக நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா நாட்கள் ஆண்டவரே பொல்லாதவைகளாக இருக்கிறது ஆண்டவரே. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த நாட்களை ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, வீணான காரியங்களை வெறுத்து விட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, தாவீதை போல மன உண்மையாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மோசேயை போல ஆண்டவரே எங்கும் நாங்கள் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலேயும் உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பேசுகிற பேச்சில் ஆண்டவரே உண்மை காணப்படட்டும், எங்களுடைய சிந்தைகளை உண்மை காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மற்றவர்களை குறித்து வீணான காரியங்களை ஆண்டவரை நாங்கள் பேசாதபடிக்கு, மற்றவர்களை காயப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, மற்றவர்களை நாங்கள் குற்றப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சரியாக இருக்க ஆண்டவரே, உமக்கு முன்பாக நீதியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உண்மையாக இருக்க எங்களுக்கு அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா, உண்மையாக இருக்க எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு முன்பாக உண்மையாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மையாக இருக்கும் பொழுது நீங்கள் எங்கள் கூட இருப்பீங்க ஆண்டவரே. உண்மையாக இருக்கும் பொழுது எங்களை நீங்கள் பயன்படுத்துவீங்க ஆண்டவரே. உண்மையாக இருக்கும் பொழுது எங்களை ஆண்டவரே எங்களை கொண்டு பெரிய காரியங்களை தேசத்தில் செய்வீங்க ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட உண்மையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆண்டவரே. அப்பா, அந்த நாளில் ஆண்டவரே அந்த உண்மையை தந்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரும் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா ஆண்டவரே. அப்பா, ஒன்றுக்கும் ஆண்டவரே பிரயோஜனம் இல்லாத ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்களை நீங்கள் தெரிந்தெடுத்து ஆண்டவரே உம்முடைய பணிக்குன்னு கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே செய்யும்படிக்கு எங்களை வைத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக மீண்டுமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் எதிர்பார்க்கிற ஆண்டவரே உண்மை எங்களுடைய வாழ்க்கையில் இனி காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. எங்களுடைய கரத்தில் தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல